ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிஎன்சி மிஷினில் வந்து ப்ரோக்ராம் வந்து நிறையா மெத்தடில் நம்ம வந்து ட்ரை பண்ணி க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை செக் பண்ணுறதுக்கும் நிறையா மெத்தட் இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மெத்தட் என்னென்னா, இந்த MDI மோடு அதில் வச்சு நம்ம ப்ரோக்ராமை எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம எப்படி செக் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் நான் சிம்பிளாக சொல்ல போகிறேன். பேசிக்கான ஒரு விஷயம் தான் இது. இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ MDI மோடில் வந்து எதுக்குன்னா மேனுவல் டேட்டா இன்புட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மேனுவல் டேட்டா இன்புட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமில் இருக்கிற ஒவ்வொரு சிங்கிள் பிளாக் லைனையும் நீங்கள் வந்து டைப் பண்ணி அது வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்றத நீங்கள் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். அதுக்காக தான் இந்த மேனுவல் டேட்டா இன்புட் மோடு வந்து இருக்கும். இதில் வந்து M கோட், G கோட் அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த ரிலேட்டிவ் அப்சல்யூட்டிவ் அப்படின்னு ரெண்டு இருக்கும். அந்த ரிலேட்டிவில் வச்சுட்டு இப்போ நம்ம ஆரிஜின் செட் பண்ணணும். ஆரிஜின் செட்டுன்றது உங்களுக்கு ஆல்ரெடி நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம இப்போ வந்து எவ்வளோ ஆக்சிஸ் மூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம இதில் நம்ம காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த ஆரிஜின் செட் பண்ணுறது. இது ரிலேட்டிவ்ஸில் வச்சுட்டு நீங்கள் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு எக்ஸு இல்லை இஜெட் ஏதாவது ஒரு ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆரிஜின் செட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வந்து செட் ஆகிடும். ஆரிஜின் செட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி MDI மோடில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த MDI மோடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் டைப் பண்ண வேண்டிய ப்ரோக்ராம் வந்து இப்போது G0 ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரேப்பிடில் வந்து மூவ் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். G0 x - 20.0 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து ரேப்பிடில் வந்து எக்ஸ் வந்து 20 mm மைனஸ் ஆக போகுது அப்படின்றது தான் இதோட கான்செப்ட்டு. இப்போ அதுக்கப்புறம் இந்த 20 mm போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்டா பிளாக் கொடுத்துட்டு ஒரு தடவை இன்செட்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்கும், இன்செட்னு. இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இன்செட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது வந்து எக்ஸ் வந்து இப்போ இருக்கிற ரீடிங்லேருந்து 20 mm மைனஸ் ஆக போகுது, அதாவது 20 mm கீழே இறங்க போகுது அப்படின்றது தான் அர்த்தம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ரேப்பிட் ஃபீட் ரேட் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த 2 ஆப்ஷனையுமே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சைக்கிள் ஸ்டார்ட் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். எப்போ மேனுவல் டேட்டா இன்புட்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த ஃபீட் ரேட் அண்ட் ரேப்பிட் ரெண்டையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரன் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ரன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லோ கலராக மாறும். எல்லோ கலராக மாறினதுக்கப்புறமா நீங்கள் வந்து இப்போ G0ன்னு கொடுத்ததுனால இது வந்து ரேப்பிடில் தான் கண்ட்ரோல் ஆகும். அதனால் இந்த ரேப்பிடில் இருக்கிற இந்த சுவிட்சஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஃபீட் ரேட்டில் இருக்கிறது வந்து மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகாது. ஏன்னா இது வந்து நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா G0 தான் கொடுத்துருக்கோம். அது வந்து ரேப்பிட் கண்ட்ரோலில் தான் வந்திருக்கும். இப்போ நம்ம இந்த ரேப்பிடை வந்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதோட வேல்யூ வந்து அப்படியே மைனஸ் ஆகும். இப்போ இருக்கிற ரீடிங்லேருந்து மைனஸ் ஆகிக்கிட்டே போகும். இப்போ வந்து நம்ம எந்த சைடு மூவ் பண்ண போகிறோம், எக்ஸில் மூவ் பண்ண போகிறோமா இல்லை இஜெட்டில் மூவ் பண்ண போகிறோமான்றதுல தெளிவாக இருக்கணும். இப்போ நம்ம எக்ஸில் தான் இப்போ மூவ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நான் ரேப்பிடை கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறேன். இதில் பாருங்கள், இது வந்து 20 mm கிட்ட வந்துருச்சு. ஆக்சுவலாக நான் வந்து x - 20 mmனு கொடுத்துருந்தேன். ஆனால் இதில் வந்து -19.994ன்னு காட்டுது. இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் 20 தானே வரணும். ஏன் இது வந்து இப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஒரு 6 மைக்ரான் மிஷினோட எரர்ஸ் வந்து இதில் வந்து கால்குலேட் ஆகும். 5 மைக்ரான்லேருந்து 6 மைக்ரான் வரைக்கும் மிஷினோட எரர் வந்து இதில் வந்து அப்படியே அப்ளை ஆகும். மிஷினோட எரர் இருந்துச்சுன்னா அது வந்து இதில் மாறும். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து இதோட வேல்யூ வந்து மிஷின் ரீடிங்கு, அதுக்கப்புறம் அப்சல்யூட்டிவ், ரிலேட்டிவ் இதில் இருக்கிற ரீடிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ ரிலேட்டிவ் ரீடிங்ஸ் மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக 0 பண்ணியிருந்தேன். அப்சல்யூட்டிவ் ரீடிங்கில் உங்களுக்கு கரெக்டாக 20 mm தான் காமிக்கும். ஏன்னா அப்சல்யூட்டிவில் வந்து நம்ம ப்ரோக்ராமில் கொடுக்குற ரீடிங் வந்து அப்சல்யூட்டிவில் வந்திருக்கும். ரிலேட்டிவில் வந்து இப்போதைக்கு மிஷினில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகணும் அப்படின்றத வந்து குறிக்கிறது தான் ரிலேட்டிவ்ஸ் ரீடிங்கு. இப்போ அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த எக்ஸு வேல்யூ வந்து நமக்கு தேவையான மாதிரி இப்போது 20க்கு பதிலாக 25 இல்லை 30, 35 எது வேணால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராம் ட்ராயிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றி போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ் மைனஸ் பண்ணலாம், ப்ளஸ் பண்ணலாம். இந்த
எக்ஸ் ரீடிங்கும் இஜெட் ரீடிங்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றி நீங்கள் இடத்துல அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமை வந்து சிம்பிளாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். இது ஃபுல்லாக ரேப்பிடில் போகிறதுக்காக G0வை இப்போ பார்த்தோம். இப்போ அடுத்த லைன் நம்ம பார்க்க போகிறது வந்து G01 நம்ம பார்க்க போகிறோம். G01ங்கிறது ஃபீட் லீனியர் மோஷன், அதாவது இப்போது கட்டிங் ஸ்ட்ரோக்கில் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது வந்து இப்போ ஃபீட் ரேட் மூலம் கண்ட்ரோல் ஆகும். அதை நம்ம இப்போ போட்டு பார்க்குறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கு, அதாவது ரேப்பிடில் போகிறது ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபீட் ரேட்டில் போகிறது கட்டிங் ஸ்ட்ரோக்கை பற்றி நம்ம இப்போ அடுத்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். G1 X20.0 அப்படின்னு நம்ம கொடுத்து இப்போது F0.25 அப்படின்னு நான் கொடுக்குறேன் பாருங்கள். இது வந்து G1 அப்படின்னு நம்ம கொடுத்தாலே அந்த இடத்துல வந்து டூல் வந்து ஒரு ஃபீட் மூலமாக கண்ட்ரோல் ஆகுது அப்படின்ற, ஃபீட் ரேட்டில் கண்ட்ரோல் ஆகி போயிட்டுருக்கு அப்படின்றது தான் இதில் வந்து கான்செப்ட்டு. அப்போனா நீங்கள் G1 கொடுத்தீங்கனாலே பக்கத்தில் வந்து ஒரு ஃபீட் ரேட் கொடுக்கணும். Fன்னு கொடுத்து 0.25 அந்த மாதிரி ஃபீட் ரேட் கொடுக்கணும். G0ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபீட் ரேட் கொடுக்க தேவையில்ல. G1ன்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபீட் ரேட் கொடுக்கணும், அதை மறந்துடாதீங்க. இப்போது திருப்பி நான் ரேப்பிடை க்ளோஸ் பண்ணிடுறேன், ஃபீட் ரேட் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் சைக்கிள் ஸ்டார்ட்டாக நான் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆனால் இங்கே பாருங்கள், அது வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே ஆகாது. இது வந்து எதுக்குன்னா, இப்போ நம்ம G01 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இது வந்து ஆக்சிஸ் வந்து மூவ் ஆகணும், ரேப்பில் அதாவது ஃபீட் ரேட்டில் மூவ் ஆகணும். ஆனால் நம்ம இப்போ ஃபீட் ரேட்டில் வந்து ஓப்பன் பண்ணால் அது வந்து மூமெண்ட் ஆகாது. அது எதுக்குன்னு இது ரொம்ப நான் முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து ப்ரோக்ராமில் நான் இப்போ பண்ணியிருக்க எரரு, சும்மா உங்களுக்கு கற்றுக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி எரரில் நான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எப்படின்னா, கான்செப்ட் படி ஸ்பிண்டில் வந்து ரொட்டேட் ஆகுறத வச்சு தான் அது வந்து ஃபீட் ரேட் வந்து கால்குலேட் பண்ணும். இப்போ நம்ம வந்து மேலே வந்து ஸ்பிண்டில் ரொட்டேட்டுக்கு வந்து நம்ம எந்த ஒரு ஆப்ஷனுமே நம்ம கொடுக்காமல் வச்சுட்டு இப்போ நம்ம ஃபீட் ரேட் நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம இப்போ அதை மூவ் பண்ணோன்னா மூவ் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து எப்பயுமே ஒரு ஃபீட் ரேட் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு RPM கொடுத்து ஸ்பிண்டில் வந்து ரொட்டேட் பண்ண விடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த ஃபீட் ரேட்டே நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஃபீட் ரேட் வந்து நமக்கு அதில் கால்குலேட் ஆகி எடுத்துக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்பிண்டில் வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கான ஒரு கமெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபீட் ரேட் நம்ம எல்லாமே கொடுக்கணும். அது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். சிம்பிளான விஷயமாக தான் இருக்கும். இப்போது G01 அது நம்ம கொடுக்குறதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்னா, செக்கை வந்து ஜாபில் ஹோல்ட் பண்ணி கிளாம்ப் பண்ணி வச்சுக்கிட்டு G97 அப்படின்னு நம்ம கொடுக்கணும். G97ங்கிறது ஸ்பிண்டில் ரொட்டேஷன். அதுக்கப்புறம் S100 M3 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்ஸுங்கிறது அதோட RPM எவ்வளோ ரொட்டேட் ஆகணுன்ற RPMமும், அதுக்கப்புறம் M3ங்கிறது கிளாக் வைஸ் கவுண்டர் கிளாக் வைஸ், அது வந்து டூலை பொறுத்து டூலோட டைரெக்ஷனை பொறுத்து நம்ம இதை மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த லைனில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா G1 அப்படின்னு கொடுக்கணும், இல்லைனா G01 அப்படின்னு கொடுத்து X20 ஏதோ ஒன்று, நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு இப்போ 20 நான் கொடுத்துருக்கேன். 20 பாயிண்ட், அதாவது 0, அதாவது 20 mmன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் F0.25 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இவ்வளோ ஃபீட் ரேட் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து என்னென்னா, ஸ்பிண்டில் வந்து இவ்வளோ ரொட்டேட் ஆகணும், டாரெட் வந்து இந்த 0.25 ஃபீடில் மூவ் ஆகணும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட்டு. இப்போது நம்ம சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம சைக்கிள் ஸ்டார்ட்டை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகும், அதுக்கப்புறம் டாரெட் மூவ் ஆகும். இப்போது நமக்கு தேவையான பொசிஷனில் வந்து இந்த டூலை வந்து நம்ம கொண்டு வந்து கட்டிங் ஆகிற இடத்துக்கிட்ட நம்ம கொண்டு வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த லைனை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அப்படியே ஜாபில் வந்து கட் எடுத்துகிட்டே போகும். இது வந்து நம்ம எக்ஸில் கொடுக்கும்போது அது என்ன ஆகுனா ஃபேஸிங் பண்ணும். சிஎன்சி பொறுத்த வரைக்கும் எக்ஸில் கொடுத்தீங்கன்னா ஃபேஸிங் பண்ணும், இஜெட்டில் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஓடி டர்னிங்கை பண்ணும். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த ரேப்பிட் அண்டு ஃபீட் ரேட் ரெண்டையும் வச்சுருக்கேன். இந்த ரெண்டையுமே இப்போ லைட்டாக நான் க்ளோஸ் பண்ணதை ஓப்பன் பண்ணுறேன். இது அப்படியே லைட்டாக மூவ் ஆகும் பாருங்கள். இங்கே பாருங்கள், மூவ் ஆகுதா? இப்போது அது எங்கே மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். எக்ஸில் தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும், ஏன்னா நான் இப்போ எக்ஸில் தான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஃபேஸிங் ஆப்ரேஷன்னு சொல்லுவாங்க, இந்த ஃபேஸிங் ஆப்ரேஷன் இப்போ கொடுத்துருக்கோம். இதுவே நான் Z-20 கொடுத்துருந்தேன் அப்படின்னா இது வந்து ஓடி டர்னிங்கில் வந்து கண்ட்ரோல் ஆகி
ஓடி டர்னிங்ன்ற அந்த ஆப்ரேஷனை வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு பேசிக்காக இந்த ரெண்டு லைனை வச்சு தான் சொல்லியிருக்கேன். இந்த 2 லைனை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 லைனை வச்சே நீங்கள் மாற்றி நீங்கள் போட்டு உங்களுக்கு தேவையான ப்ரோக்ராமை நீங்கள் வந்து சிம்பிளாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்கள் பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை வச்சு நீங்கள் அடுத்தடுத்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதில் ஒரு லைக் போட்டு வச்சிங்கன்னா உங்களோட மெனுவில் வந்து சேவ் ஆகிரும் இந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காகவே. அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்படும் போது இந்த வீடியோ எடுத்து நீங்கள் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிஎன்சி மிஷின்ஸ், விஎம்சி இந்த மிஷின்ஸை பற்றியெல்லாம் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.